நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய குழப்பம் இருந்திருக்கும், இதை சூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. இதை பற்றி டேட்டா இன்ஃபர்மேஷன் கூட நிறைய தேடி இருப்பீங்க. ஸோ அப்போது நீங்கள் முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச விஷயம் என்னங்கிறதையும் சொல்லுங்கள். சஜஷன் அட்வைஸ் இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜ்னால ஃபீஸும் கம்மியாக இருக்கும், சொல்லித்தரதும் நல்லா சொல்லித் தருவாங்க. ஸோ தாராளமாக வந்து இங்கே படிக்கலாம். ஹாஸ்டல் பற்றி நிறைய தெரியாமல் இருக்கும். ஸோ ஹாஸ்டல் நல்லாயிருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ தைரியமாக வந்து இது பண்ணும்போது சரி கவர்மெண்ட் காலேஜ் தானே என்ன சொல்லித்தர போகிறாங்க, எல்லாம் அப்படியே சுற்றுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஃபேக்கல்ட்டியும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. தெரியாது கேட்டால் எல்லாமே சொல்லித்தராங்க. எப்படிலாம் இப்படி இருந்தே கற்றுக்கலாம் அப்படின்லாம் எல்லாமே ப்ராக்டிக்கலாக எல்லாம் சொல்லித்தராங்க. இப்போ ப்ரைவேட் காலேஜ்லாம் பார்த்தா அவங்களே மார்க்கை பூஸ்டப் பண்ணி விட்டுருவாங்க. இங்கேனா நம்ம படிக்கணும், நம்மளே நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. இது மூலிமா நம்ம வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கலாம். ஒருவேளை இந்த கேம்பஸ் மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிலாம் நம்ம பண்ணோம், நிறைய ப்ரைவேட் காலேஜோட கம்பேர் பண்ணும்போது இங்கே உள்ள அட்மாஸ்பியர் ரொம்ப காமாக இருக்குது. இந்த டிராஃபிக், இந்த சவுண்டு, நாய்ஸ் இதெல்லாம் இங்கே எதிரே பார்க்க முடியாது. இது நீங்கள் சீரியஸாக படிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸாக இருக்குது. கரெக்ட்? ஸ்போர்ட்ஸும் இங்கே வந்து இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நிறைய டைம் கிடைக்கும். ஃப்ரீ பீரியட்லேருந்து ஸ்போர்ட்ஸ்லையும் நீங்கள் போய் இன்வால்வ் பண்ணலாம். ஓகே.